ஒரு சங்கீதம் பாருங்க, 102வது சங்கீதம். அந்த 102வது சங்கீதம் எந்த சூழ்நிலையில எழுதப்பட்டதுன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில தெரியுங்களா அந்த சங்கீதக்காரர் இந்த சங்கீதத்தை எழுதினாரா? எந்த சூழ்நிலையா? மேல என்ன போட்டிருக்கு? துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி, ஏதோ ஒரு துக்கம் 2 துக்கம்னு இல்லை, துக்கத்துல என்ன செஞ்சிட்டாராம்? அப்படியே மூழ்கிட்டாராம். துயரப்படுகிறவன், துயரப்பட்டுன்னு வேதம் சொல்லல, துயரப்படுகிறவன் அப்படியே துக்கத்துல மூழ்கி என்ன செய்யறாரா? அவரு கர்த்தரிடத்தில் தன்னுடைய வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஆகிய நம்ம என்ன செஞ்சிடறோம்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு துயரம் பாடு வந்துருச்சுன்னா நம்ம செய்யற வேலை என்ன சொல்லுங்க? ஜெபத்தை நிறுத்துவோம், அப்படிதானே? ஆனா துக்கத்துல மூழ்கின இந்த சங்கீதக்காரர் யார்கிட்ட தன்னுடைய துக்கத்தை சொல்றாரா? கர்த்தரிடத்தில். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் தன்னுடைய வியாகுலத்தை தெரிவித்து செய்கிற ஜெபம் தான் 102வது சங்கீதம். ஹல்லேலூயா. நம்ம வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளணும். வேதத்திலிருந்து நீங்கள் நானும் என்ன செய்யணும்? ஒவ்வொரு பரிசுத்தவான்களிடத்திலிருந்து நம்ம அநேக பாடங்களை கற்றுக்கொள்ளணும். நம்ம மற்றவர்கள்ட்ட தேவையில்லாததை கற்றுக்கொள்றோம். தேவையில்லாததை கற்றுக்கொள்ளவே கூடாது. நன்மையான காரியங்களை கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இந்த சங்கீதக்காரர்ட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு துயரம் வந்தாலும் துக்கத்துல மூழ்கிற அளவுக்கு பாடுகளையும் வேதனைகளையும் தேவன் அனுமதித்தாலும் அந்த நிலையிலையும் தன்னுடைய துக்கத்தை ஆண்டவர்கிட்ட ஜெபமாக சொல்லணும்னு சொல்லி இந்த சங்கீதக்காரர்ட்ட நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாக்கோபு என்ன சொல்றாரு தெரியுங்களா? வாசிக்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை வாசிங்க. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த யாக்கோபு சொல்லுகிறார், கர்த்தருடைய ஜனமே, உன் வாழ்க்கையில ஒரு துன்பம் வந்தா நீ என்ன செய்ய? ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. என் அருமையா அந்த 102வது சங்கீதத்துல துக்கத்துல மூழ்கி இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளு, என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், உமது செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். ஆண்டவர்கிட்ட சொல்றார் இந்த சங்கீதக்காரர், ஆண்டவரே துன்பத்தை என்னால தாங்க முடியல, இந்த வியாகுலத்தை என்னால தாங்க முடியல, என்னுடைய துக்கத்தை, என்னுடைய வியாகுலத்தை, என்னுடைய வேதனையை இன்னொரு மனுஷன்ட்ட நான் ஷேர் பண்ண விரும்பல. என்னுடைய தெய்வமாகிய உம்மிட்ட ஷேர் பண்ண விரும்புறேன். என்னுடைய ஜெபத்திற்கு உமது செவியை சாயுங்கப்போ. அப்போ என்னுடைய ஜெபத்திற்கு நீங்க தீவிரமாய் பதில் தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. அப்படியே தன்னுடைய சூழ்நிலையை சொல்லிட்டே வராரு பாருங்க. சொல்றாரு 4வது வசனத்துல, என் போஜனத்தை நான் புசிக்க மறந்தேன். இந்த சங்கீதத்தை எழுதின தாவீது துக்கத்துல நான் சாப்பாட்டை மறந்துட்டேன்னு சொன்னாரா ஒழிய ஜெபத்தை மறந்துட்டேன்னு சொன்னாரா? கிறிஸ்தவர்களாகிய இன்னைக்கு நீங்களும் நானும் துக்கத்துல சாப்பாட்டை மறக்கிறது இல்லை. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் செய்கிற காரியம், உபத்திரவம் வந்துருச்சுன்னா, துக்கம் வந்துருச்சுன்னா, வேதனை வந்துருச்சுன்னா ஜெபத்தை மறக்கிறோம். ஒரு உயிருள்ள கிறிஸ்தவன், ஒரு உண்மையான கிறிஸ்தவன் உபத்திரவத்துல சாப்பாட்டை மறப்பான ஒழிய ஜெபத்தை மறக்க மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படியே சொல்லிட்டே வந்தவர் ஆண்டவர்கிட்ட சொல்றாரு 16வது வசனத்துல, ஆண்டவரே நீ திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்களுடைய விண்ணப்பத்தை அங்கீகரிப்பீர். ஹல்லேலூயா. தன்னை குறித்து சொல்லிட்டே வந்த தாவீது இதை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை என் தேவன் அங்கீகரிப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு என்ன தெரியுங்களா? ஜெபத்தின் மேன்மை. ஹல்லேலூயா. உபத்திரவத்திலும் ஒரு கிறிஸ்தவன் ஜெபிக்க வேண்டும். துன்பத்துல மூழ்கப்பட்ட சூழ்நிலையிலும் ஒரு கிறிஸ்தவன் ஜெபிக்க வேண்டும். வியாகுலத்தின் உச்ச கட்டத்திலும் ஒரு கிறிஸ்தவன் ஜெபிக்க வேண்டும். ஜெபம்தான்
தூக்கத்திலிருந்து விடுதலையை கொண்டு வரும். அல்லேலூயா. வேதம் முழுவதும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்க பெரட்டி பெரட்டி பாத்தீங்கன்னா வேதம் முழுவதும் சொல்லுகிற ஆலோசனை என்னன்னு கேட்டா, ஜெபம் பண்ணுங்கள். நமக்கு சோர்வு வந்தா ஜெபத்தை நிறுத்துறோம். வேதம் சொல்லுது, சோர்வு வரும் பொழுது ஜெபம் பண்ணுங்கள். சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுகிறதிலே ஜாக்கிரதையாயிருங்கள். ஹல்லேலூயா. வேதம் முழுவதும் சொல்லுகிற ஆலோசனை கிறிஸ்தவர்களுக்கு ஜெபியுங்கள் என்பதுதான். ஹல்லேலூயா. அப்படியானால் ஜெபத்துக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம்? நம்முடைய ஜெபத்திற்கு வல்லமை இருக்கிறது. தூக்கத்துல மூழ்கிட்டாலும் அந்த மூழ்கின நிலையில ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது அந்த மூழ்கின தூக்கத்திலிருந்து வெளியில கொண்டு வந்து நம் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற நம்முடைய ஜெபத்திற்கு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறதோ அவ்வளவு வல்லமை ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய ஜெபத்துக்கு இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்க. ஜெபத்தின் மேன்மையை குறித்து ஒரு 3 காரியங்களை தியானிக்க போகிறோம். வாசிக்கலாமா? முதலாவது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத காரியங்களை உனக்கு வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தை குறித்ததான காரியங்களை உனக்கு நான் வெளிப்படுத்துவேன். உன் பிள்ளைகளை குறித்ததான காரியங்களை உனக்கு வெளிப்படுத்துவேன். ஏன் உன் வாழ்க்கையில உபத்திரவம் நான் வெளிப்படுத்துவேன். ஏன் என் வியாபாரம் முன்னேற முடியல நான் உனக்கு வெளிப்படுத்துவேன். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத ரகசியங்களை உனக்கு வெளிப்படுத்துவேன். ஜெபிக்கிற சகோதரனுக்கு, ஜெபிக்கிற சகோதரிக்கு என் தேவன் ரகசியங்களை, வெளிப்பாடுகளை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல ஜெபிக்க ஜெபிக்க சபையை குறித்ததான ரகசியங்கள் வெளிப்படும். பட்டணத்தை குறித்ததான ரகசியங்கள் வெளிப்படும். தேசத்தை குறித்ததான ஆளுகை செய்கிற அதிகாரிகளை குறித்ததான வெளிப்பாடு யாருக்கு கர்த்தர் தருகிறார்? ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு. ஏதோ ஒரு நாள் ஜெபிக்கிறவர்களுக்கு அல்ல, எந்த சூழ்நிலையிலும் ஜெபத்தை நிறுத்தாத கிறிஸ்தவனுக்கு என் தேவன் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள்ல தானியேல் 21 தினங்கள் உபவாசம் இருந்து ஒரு காரியத்துக்காக ஜெபித்துக்கிட்டு இருந்தார். நடந்தது என்ன தெரியுங்களா? தானியேல் 10:14 வாசிங்க. இப்போதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு என்ன காரியம் சம்பவிக்க போகிறது என்பதை உனக்கு தெரிய பண்ணும்படி உன்னிடத்திற்கு வந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தானியேல் தன்னுடைய ஜனத்திற்காக ஜெபிக்கிறார். 21 தினங்கள் புசியாமல் ஜெபிக்கிறார். ஜெபிக்கிற அவருக்கு ஜெபிக்கிற வேளையிலே தேவன் தூதனை அனுப்பி காரியங்களை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஒரு குடும்ப தலைவன், ஒரு குடும்ப தலைவி தன்னுடைய வாலிப பையனுக்காக, தன்னுடைய வாலிப மகளுக்காக ஜெபிப்பீர்கள் என்றால் உங்க வாலிப மகள் செய்கிற தப்ப கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஏனென்றால் என் தேவன் ஜெபிக்கிறவர்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிச்சு ஜெபிச்சு என்னத்தை கண்ட சோர்ந்து போகாதீங்க. ஜெபிக்கிற உங்களுக்கு வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பார். ஜெபிக்கிற உங்களுக்கு ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. ஜெபிக்கிற நமக்கு பிள்ளைகளை குறித்ததான, குடும்பத்தை குறித்ததான, சபையை குறித்ததான, ஊழியங்களை குறித்ததான, அதிகாரிகளை குறித்ததான வெளிப்பாடுகளை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நான் ஜெபிச்சு என்ன நடக்கும் நினைச்சிடாதீங்க. நான் முழங்கால் பட்டா என்ன நடக்கும் நினைக்காதீங்க. ஜெபிக்கிற ஒரு மனுஷன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், ஜெபிக்கிற சபை பட்டணத்துக்கு ஆசீர்வாதம், ஜெபிக்கிற கிறிஸ்தவன் மாநிலத்துக்கும் அதிகாரிகளுக்கும் தேசத்துக்கும் கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. மாமியார்மார் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தா மருமகளுக்கு அது ஆசீர்வாதம். மருமகள்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தா மாமியாருக்கு அது ஆசீர்வாதம். ஒரு மனைவி ஜெபிக்கிறவளாய் இருந்தா கணவனுக்கு ஆசீர்வாதம். கணவன் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தா மனைவிக்கு ஆசீர்வாதம். பெற்றோர்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தா நீங்க பெற்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா.
ரெண்டாவது ஜெபிக்கிற நமக்கு என்ன நடக்கும் தெரியுங்களா? வாசிக்கலாம். 2 நாளாகமம் 7:14 வாசிங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் போது என் ஜனத்துடைய ஜெபத்தை கேட்டு சேமத்தை கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கிற மனுஷனுக்கு தான் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஜெபிக்கிற மனுஷனுக்கு நன்மைகள் கிடைக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. எல்லா ஆசீர்வாதத்துக்கு ஊற்றும் காரணரும் இயேசு மகாராஜா தான். இயேசு மகாராஜாட்ட தான் நமக்குரிய எல்லா ஆசீர்வாதங்கள் இருக்கு. உங்களுக்குரிய ஆசீர்வாதம் வேணும்னா நீங்க ஜெபித்தா நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். ஜெபிக்காத பட்சத்துல ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது, ஒரு சேமத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது, ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. லூக்கா 18 ஒரு வசனம் சொல்லுது, கர்த்தரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற அவர்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, ஜெபிக்கிற கிறிஸ்தவர்களுக்கு அவர் நியாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஜெபம் இல்லாத பட்சத்துல ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியங்களை ஆசீர்வதித்தார். காரணம், ஆபிரகாம் ஜெபிக்கிற மனுஷன். ஈசாக்கை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தாரா? ஆதியாகமம் 26:13-14 சொல்லுகிறது, ஈசாக்கு ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். தேவன் ஈசாக்கை இந்த அளவுக்கு ஆசீர்வதிக்க காரணம் என்ன தெரியுங்களா? ஈசாக்கு மாலை நேரத்துல ஜெபிப்பதற்கென்று குறிப்பிட்ட இடத்தையும் நேரத்தையும் வைத்திருந்தார். கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. யாக்கோபு சொல்லுகிறார் தன்னை குறித்து, நான் வெறும் கையும் கோலுமாக கடந்து போனேன் இந்த வனாந்திரத்தை. ஆனால் வெறும் கைதான், ஒரே ஒரு கோல் தான். ஆனா யாக்கோபிட்ட ஜெபம் என்கிற ஆசீர்வாதம் இருந்தது. ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்ல. யாக்கோபு வாழ்க்கை ஒரு வனாந்திரம், ஒரு ஆசீர்வாதம் கையில் இல்ல. அவரே சொல்றாரு, நான் வெறும் கையும் கையில ஒரு கோலோட போனேன், ஆனால் நான் ஜெபிக்கிற ஜெப வீரர். அவர் சொல்லுகிறார், வெறும் கையும் கோலுமாக இந்த யோர்தானை கடந்து போன, இப்பொழுதோ தேவன் என்னை பூமி தாங்காதளவு ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, ஜெபம் இல்லாமல் சின்ன ஆசீர்வாதம் கூட கிடையாது. புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்க சுகத்தோட இருக்க ஜெபம், சமாதானத்தோட இருக்க ஜெபம், திருமணம் என்கிற ஆசீர்வாதம் ஜெபம், குழந்தை என்கிற ஆசீர்வாதம் ஜெபம். ஈசாக்கு ஜெபித்தான், அருமையான மனைவியை கொடுத்தார். அடுத்து பிள்ளைகள் இல்ல, அதற்காகவும் ஜெபித்தார், அருமையான பிள்ளைகளை பெற்றெடுத்தார். எல்லா ஆசீர்வாதமும் எங்க இருக்கு சொல்லுங்க? ஆண்டவர்ட்ட இருக்குன்னு சொல்ல போறீங்களா? இல்ல, சொல்லுங்க, என்னுடைய முழங்கால்ல இருக்கு. அல்லேலூயா. உங்க குடும்பத்தின் ஆசீர்வாதம் எங்க இருக்கு சொல்லுங்க? சொல்லுங்க, என்னுடைய முழங்கால்னு சொல்லுங்க. உங்க குடும்பத்தின் ஆசீர்வாதம், உங்க படிப்பின் ஆசீர்வாதம், உங்க பிள்ளைகளின் ஆசீர்வாதம், வேலை என்கிற ஆசீர்வாதம், திருமணம் என்கிற ஆசீர்வாதம், குழந்தை என்கிற ஆசீர்வாதம், பொருளாதாரம் என்கிற ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் என்கிற ஆசீர்வாதம், வீடு, காரு, பங்களா, எல்லா பிளஸிங் எங்க இருக்கு தெரியுங்களா? நம்முடைய முழங்கால். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவனுக்கு என் தேவன் நன்மையை வழங்காதிரார். ஹல்லேலூயா. யாபேசை குறித்து வேதம் சொல்கிறது, யாபேசை அவனுடைய தாய் துக்கத்தோடு பெற்றெடுத்தபடியால் துக்கோன்னு பேர் வச்சுட்டாளாம். யாபேசை எல்லாரும் எப்படி கூப்பிட்டாங்களாம்? துக்கோ துக்கோ துக்கோன்னு கூப்பிட்டாங்களாம். அந்த யாபேஸ் ஒரு நாள் ஆண்டவரை பார்த்து சொன்னாரு, 1 நாளாகமம் 4:10 சொன்னாரு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, என்னை எல்லாரும் துக்கம் துக்கம் துக்கம்னு சொல்றாங்க, என்னால தாங்க முடியல. அதனால என்ன சொன்னாரு ஆண்டவரை பார்த்து? தேவரீர் என்னை ஆசீர்வதியோ, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து இந்த தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி விலக்கி பாதுகாத்து கொள்ளுன்னு ஜெபித்தார். அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தர் யாபேசை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. உங்க துக்கம் சந்தோஷமா மாறணும்னா ஜெபம், கசந்தா மாறா மதுரமா மாறணும்னா ஜெபம், சாதாரண வாழ்க்கை சுவை நிறைந்ததா மாறணும்னா ஜெபம். ஜெபம் இல்லாம ஒரு பிளஸிங் கிடையாது. அல்லேலூயா. எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், அவர் பார்த்து கொள்வார்னு இருந்த ஆண்டு சொல்வார், நான் என்ன சொன்னேன்? என்னிட்ட கேளு தருவேன், கேட்கிறவன் பெற்றுக் கொள்ளுவான். ஜெபம் இல்லாத பட்சத்துல
நமக்கு ஒரு பிளஸிங் கிடையாது. கானானிய ஸ்திரீ ஆண்டவர்ட்ட ஓடி போய் கேட்டா, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள், அவளை சுகமாக்குன்னு கேட்டா. கர்த்தர் சுகமாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவிரு கேட்டார், ஆண்டவரே, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மக, அவ மரண அவஸ்தைப்படுகிறா, நீர் வந்து என் மக மேல கைய வையும், சுகமாக்குன்னு கேட்டா. கர்த்தர் சுகமாக்கினார். அல்லேலூயா. 2 குருடர்கள் பிச்சை காட்டிட்டு இருந்தாங்க. இயேசு வந்தார், கூப்பிட்டாங்க, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், எங்க 2 பேருக்கும் கண்ணு தெரியல, எங்களுக்கு இறங்கும். 2 குருடர்கள் கூப்பிட்டாங்க. கர்த்தர் நின்று அற்புதம் செய்தார். நீங்க எதிர்பார்க்கிற அற்புதம் உங்க முழங்கால்ல தான் இருக்கு. நீங்க எதிர்பார்க்கிற ஆச்சரியமான காரியம் உங்க முழங்கால்ல தான் இருக்கு. உங்க குடும்பத்துல அதிசயம் நடக்கணுமா, முழங்கால முடக்குங்க. என்ன ஆசீர்வாதம் குறைவா இருக்கு, முழங்கால முடக்க 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 blessing. ஹல்லேலூயா. பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க, சிஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. இல்ல 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 இல்ல, பாஸ்டருடைய ஜெபம் மற்றவருடைய ஜெபம் ஓரளவுக்கு தான் உதவி செய்யும். உங்க ஜெபம் தான் 100% உதவி செய்யும். ஹல்லேலூயா. அண்ணாளுக்கு குழந்தை இல்ல, ஓடுன ஆலயத்துக்கு, நிந்தை வெக்கம் அவமானம், ஓடுன ஆலயத்துக்கு. ஊழியக்காரன்ட்ட சொன்னா, ஏலி ஐயா, ஏலி ஐயா, எனக்கு வெக்கம், என் சக்கலத்தி என்ன ரொம்ப தீய வார்த்தையெல்லாம் பேசுறா, பிள்ளைல மலட்டு சரிக்கைன்னு சொல்றா. ஐயோ ஏலி ஐயா, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு அண்ணாள் சொன்னா. தன்னுடைய முழங்காலை முடக்கினான், தன்னுடைய இருதயத்தை வெகு நேரம் தேவனுடைய பாதத்துல கொட்டுனா. வேதம் சொல்லுது, கர்த்தர் அண்ணாளை நினைத்தருளினார். உங்களை ஆண்டவர் நினைக்கணும்னா ஜெபிக்கணும். கர்த்தர் நினைத்தா போதும், blessing. அல்லேலூயா. ஒரு மனுஷன் நினைக்கணும்னு நினைக்காதீங்க, ஆண்டவர் உயர தூக்கி காலை தள்ளுவாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். ஜெபிக்கிற எனக்கு என்ன கிடைக்கும், ஜெபிக்கிற உங்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். 3வது ஜெபத்துக்கு வருகிற ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36வது வசனம். இனி சம்பவிக்க போகிற கடைசி கால ஆபத்துக்கெல்லாம் நீங்கள் தப்பி இயேசு மகாராஜாவுடைய ரகசிய வருகையில மறுரூபமாகி அந்த இயேசுவுக்கு முன்பா நீங்க நிக்கணும்னா அதுக்கு இருக்கிற ஒரே தகுதி என்னவா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஜெபம் பண்ணாத கிறிஸ்தவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கூட ஜெபிக்காத ஒரு கிறிஸ்தவன் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. ஹல்லேலூயா. ரகசிய வருகையில நீங்களும் நானும் மறுரூபமாகி அந்த இயேசு மகாராஜா அமர்ந்திருக்கிற அந்த பெரிய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிறதுக்கு பூமியில இருக்கிற ஒரே தகுதி என்ன? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்காத மனுஷன் ரகசிய வருகையில போக முடியாது. ஜெபிக்காத கிறிஸ்தவன் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. கடைசி கால அழிவுக்கும், கடைசி கால விபத்துக்கள், கடைசி கால கொள்ளை நோய்கள், கடைசி கால நாச மோசங்களுக்கு தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க ஒரே ஒரு காரியம்தான், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவர்கள். ஹல்லேலூயா. நீங்க கேட்கலாம், எப்படி எப்பொழுதும் ஜெபம் பண்ண முடியுமா? கொர்நேலியை குறித்து வேதம் என்ன சொல்லுது? எப்பொழுதும் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்கிற மனுஷனாய் இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி காலம் பேப்பரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, ஜனங்கள் அழிந்து கொண்டே இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் எவ்வளவு வன்முறைகள், கலவரங்கள், தமிழ்நாட்டில் சமாதானம் இல்லை, தமிழ்நாட்டில் நிறைய நஷ்டம், பயங்கரமான சேதங்கள், விபத்துகள், அதிக ஜனங்கள் தற்கொலை செய்து நரகத்தை போய் நிரப்பிட்டு இருக்காங்க. கடைசி நாட்களுக்குரிய எல்லா சம்பவங்களும் நடந்து கொண்டு இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி கால ஆபத்து, கடைசி கால விபத்து, கடைசி கால தீங்குக்கு நீங்க தப்பி பரலோகத்தில் இருக்கிற அந்த தேவனுக்கு முன்பாக நிக்கணும்னா எப்பொழுதும் ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஜெபிக்கிற மனுஷன்தான் ஆபத்துக்கு தப்ப முடியும். ஜெபிக்கிற மனுஷன்தான்
பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். ஜெபமில்லாத கிறிஸ்தவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. ஜெபமில்லாத கிறிஸ்தவர்கள் கடைசி கால அழிவுக்கு தப்பவே முடியாது. தானியேலின் காரியம் எப்படி இருந்துச்சா? ஜெயமா இருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமா இருக்க காரணம் என்ன? தானியேலுடைய உயிரை வாங்கும்படி 2 முறை சட்டதிட்டங்கள் வந்தது, அப்படிதானே? தானியேலை கொலை செய்யும்படி 2 முறை அரசாங்கத்திலிருந்து சட்டதிட்டம் வந்தது. ஆனால் 2 முறையும் தானியேலை காப்பாற்றினது எது தெரியுங்களா? அவருடைய ஜெபம். ஹல்லேலூயா. தானியேலின் காரியம் ஜெயமா இருந்ததற்கு காரணம் ஜெபம். உங்க காரியம் ஜெயமா இருக்கணுமா? வருகிற நாச மோசத்துக்கு நீங்க தப்பணுமா? தீங்குக்கு தப்பணுமா? விபத்துகளுக்கு தப்பணுமா? கொள்ளை நோய்களுக்கு தப்பணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற நீங்கள் தான் தப்ப முடியும். ஜெபம் இல்லாத கிறிஸ்தவன் தப்ப முடியாது. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோமா? நான் ஜெபிச்சு என்ன நடக்க போகுது? தப்பா நினைச்சிடாதீங்க. உங்க ஜெபத்துக்கு சர்வ வல்லமை இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கோ அதே வல்லமை உங்க ஜெபத்துக்கு இருக்கு. ஜெபத்தை அற்பமா நினைச்சிடாதீங்க. ஜெபத்தை அலட்சியப்படுத்திடாதீங்க. ஆண்டவர் ஜெபத்தை அலட்சியம் பண்ணுகிறவர் அல்ல. உங்கள் விண்ணப்பத்தை அலட்சியப்படுத்தாமல், உங்கள் கண்ணீரை அலட்சியப்படுத்தாமல், உங்கள் உபவாசத்தை அலட்சியப்படுத்தாமல், உங்கள் முழங்கால்களை அலட்சியப்படுத்தாமல், உங்கள் முழங்கால்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஜெபிச்சு என்ன சிஸ்டர் நடக்க போகுது? நான் ஜெபிச்சா நடக்க போகுது நினைச்சிடாதீங்க. நீங்க ஜெபிச்சுதான் உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். நீங்க ஜெபிச்சுதான் சபையில ஆசீர்வாதம். நீங்க ஜெபிச்சாதான் தமிழ்நாட்டுல ஆசீர்வாதம். நம்ம ஜெபிச்சாதான் அதிகாரிகளுக்கு ஆசீர்வாதம். நம்ம ஜெபிச்சாதான் தேசத்துக்கு ஆசீர்வாதம். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில ஜெப நேரம் இல்லாம யாராவது இருப்பீங்கன்னா இன்னைக்கு கைகூப்பி உங்கள்கிட்ட கேட்கிறேன். பரலோகமும் நம்மளை கவனிக்கிறது, கெஞ்சி கேட்கிறது என்னன்னா, இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஜெப நேரம் இல்லைன்னா தயவு செய்து இன்னைக்கு உங்க மனசுல இப்பயே ஒரு டயத்தை போடுங்க. நாளையிலிருந்து இந்த நேரம் என்னுடைய ஜெப நேரம். ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனின் அழகே ஜெபந்தான். ஒரு கிறிஸ்தவனின் அஸ்திபாரமே ஜெபந்தான். ஒரு கிறிஸ்தவனுடைய உயிர் மூச்சே ஜெபந்தான். ஜெபமில்லாத கிறிஸ்தவர்கள் பரலோகம் போக முடியாது. ஜெபமில்லாத கிறிஸ்தவர்கள் அழிவுக்கு தப்ப முடியாது. இனி வருகிற காலம் கொடுமையான காலம். தீங்குகள், விபத்துகள், ஆபத்துகள், கொள்ளை நோய்கள், ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க தப்பணும்னா உங்களுக்கு ஜெப நேரம் இருக்கணும். ஜெப இடத்தை இப்பயே ஒதுக்குங்க. உங்க வீட்டுல பெட்ரூம் இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு மூலையே தெரிந்து கொள்ளுங்க. நான் திருமணம் ஆகுறதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல ஒரு சின்ன வீடு தான், ஒரு மூலையில தான் நான் ஜெப இடத்தை ஒதுக்குனேன். அதே வீட்டுல எந்த மூலையில இருந்து நான் ஜபிச்சேன்னு தெரியாத அளவுக்கு பெரிய வீடாக தேவன் கட்டி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பயே உங்க மனசுல நேரத்தை ஒதுக்குங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு ஆபீஸ் போக நேரம் இருக்குல்ல, வேலை ஸ்தலத்துக்கு போக நேரம் இருக்கு, கல்லூரிக்கு போக, ஸ்கூலுக்கு போக உங்களுக்கு நேரம் இருக்கு, வீட்டு வேலையெல்லாம் கவனிக்க நேரம் இருக்குல்ல, ஜெபிக்க நேரம் இல்லைன்னா அப்படியே வெக்கப்படுங்க. வெக்கப்படணும். ஒரு கிறிஸ்தவனுக்கு ஜெப நேரம் இல்லைன்னா அவங்க வெக்கப்படணும். ஜெப இடம் இல்லைன்னா ஐயோ அவர்கள் வெக்கப்படணும், வெக்கப்படணும். அப்படியே இப்பயே ஒரு நிமிடம் உங்க வீட்டுல எந்த இடத்தை ஜெப இடமா மாற்ற போறீங்க? ஒரு நிமிடம் அப்படியே நினைங்க. ஒரு நிமிடம் ஆண்டவரே, நாளையிலிருந்து இந்த நேரம் என்னுடைய ஜெப நேரம் ஒதுக்குங்க, ஒதுக்குங்க. ஜெபிக்கிற மனுஷனை கர்த்தர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஜெபிக்கிற மனுஷனை தேவன் கனம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஜெபிக்கிற மனுஷனை தேவன் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஜெபிக்கிற மனுஷனுக்கு வெளிப்பாடுகள் கிடைக்கும். ஜெபிக்கிற மனுஷனுக்கு ரகசியங்கள் வெளிப்படும். இரண்டாவது, ஜெபிக்கிற மனுஷனுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு ஆசீர்வாதமும் குறைவுபடாது, ஒரு மேன்மையும் குறைவுபடாது. மொர்தெகாய் சாதாரண வாட்ச்மேன். எந்த அரண்மனையில மொர்தெகாய் வாட்ச்மேனாய் இருந்தாரோ அதே அரண்மனையில ராஜாவுக்கு அடுத்த இடத்துக்கு போனார். காரணம், மொர்தெகாய் ஜெப வீரர். ஒரு எஸ்தர் அநாத பெண். அநாத பெண்ணா இருந்தாலும் தேவனோடு நெருங்கிய உறவு உள்ளவளா இருந்தால், அநாதையா இருந்த எஸ்தரை 127 நாட்டுக்கு ராணியாக தேவன் உயர்த்தினார். ஜெபிக்கிற மனுஷனை தேவன் உயர்த்துவார்.
அப்படியே நேரம் போட்டுட்டீங்களா? யார் யாருக்கெல்லாம் ஜெப நேரம் இல்லையோ அப்படியே நேரம் போடுங்க. அப்படியே இடத்த ஒதுக்குங்க. போதும், ஜெப இடம் இல்லாம, ஜெபிக்கிற நேரம் இல்லாம நீங்க வாழ்ந்தது போதும். இனி காலம் செல்லாது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஜெபிக்கிற மனுஷனுக்கு தேவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவார். ஜெபிக்கிற மனுஷனுக்கு தேவன் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஜெபிக்கிற மனுஷன் தான் கடைசி கால ஆபத்துக்கு தப்ப முடியும். அவனை தான் கர்த்தர் ரகசியவர்களை எடுத்துக்கொண்டு போய் அவருக்கு முன்பாய் இருக்கிற சிங்காசனத்துக்கு முன்பாய் நிற்பார். தேவன் தாமே உங்களையும் ஜெப ஆவியினால் நிரப்புவாராக. ஆமேன், ஆமேன்.